கூட்டு போவேன்னு சொல்லுங்க, ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. என்னமோ அரெஸ்ட் பண்ணி இருக்கு ட்ரஸ்டி அவரு. ஏன்னா அவர் நிலத்தை நிறைய அபகரிச்சு வேற வச்சிருக்காங்க. அது வேற இருக்கு கேஸ்லாம். எல்லா சவுத்துலயும் எழுதுறாங்க, எல்லா கட்சிக்காரும் எழுதுறாங்க. முடிஞ்சது அடுத்த நாளே பண்ணிடுறேன் சார். முடிஞ்சா அடுத்த நாள் விட்டுட்டு யாரு கேட்க போறாங்க? அதாவது நான் சவுறு அடிச்சு எழுதி வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டா அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அடிக்கிறாங்க. செவரு விளம்பரம் எழுதுறோம். எடுத்துக்கிட்டு போய் மனசாகி போச்சு. அவரு அனுமதியும் கொடுத்துட்டாரு, ஒட்டிட்டாங்க. அவர் அனுமதி கேட்கல சார். அவர் அவர்கிட்ட அனுமதி கேட்கலையே. அனுமதி கேட்டாதானே சார் அவங்க சொல்லணும். சார் நீங்க அனுமதி கேட்டீங்க, இதுல பேர் வச்சு அனுமதி கேட்டீங்க. அவர்கிட்ட கேட்காம அவங்கள அத்துமீறி தானே சார் விட்டிருக்காங்க. அப்ப இல்லையே அவர் கேட்டாதான் தெரியும். அவர் கேளுங்க, கேட்கல அதான் நேரம் சொல்றாரு. 3 வருஷமா இருக்கு. அவங்களே கேட்டு 2 நாள்ல 3 வருஷமா இருக்கு சார். நான் ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, நான் செக்ரட்டரி, ஏடிஎம் லீகல் செக்ரட்டரி, ஸ்டேட் செக்ரட்டரி. சரியா, 3 வருஷமா இருக்கு. ஒரு இடத்துல ஒரு காமன் பிளேஸ் நீங்க விட்டுறீங்க. ஒரு எல்ஓபி வராரு, இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஸ்டேட் மினிஸ்டர். அவருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் நீங்க கொடுக்க வேண்டியும். அவரோட ப்ரோக்ராம் வந்து அந்த இடத்துல நாங்க ஒட்டுறோம். இதுல இப்ப இதுல என்ன ஆயிட்டு போகுது, முடிச்சுன்னா நீங்க ஒட்டிக்கோங்க, உங்களுதே ஒட்டிக்கோங்க. இல்ல செவத்தை கூட தூக்கி போய் வீட்டுல வச்சுக்கோங்க. உங்களை யார் வேணாம்னு சொல்லுங்க. இல்ல வேணாம் யார் சொல்லுது? ஆட்சி முடிகிற வரைக்கும் யார் வேணாம் சொல்லுவாங்க. நம்ம பழக்கமா போயிட்டு அபகரிக்கிறது பிறந்த நாள் வருது.